வணக்கம். ஜேஇ மெயின் எக்ஸாமில் தெரியாத கேள்விகளுக்கு எப்படி பதில் அளிக்கிறது என்பதை கல்வி ஆலோசகர் அஸ்வின் தனது யூடியூப் சேனலில் விளக்கியிருக்காரு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இது செய்தித்தாள்களையும் வந்திருக்கு. உங்களுக்கு தவறு என தெரியும் சாய்ஸ்களை முதலில் நீக்கலாம். அடுத்ததாக விடைகளுக்கிடையில் உள்ள ஒற்றுமை அடிப்படையில் சாய்ஸ்களை நீக்கலாம். மேலும் கடந்த 6 ஆண்டு தரவுகள் அடிப்படையில் ஆப்ஷன் டி குறைவான சரியான பதிலாக இருந்துள்ளது. அதாவது கடந்த 6 வருடங்களில் ஆப்ஷன் டி இருக்குல்ல, அது குறைவான சரியான பதிலாக இருந்திருக்கு. எனவே அதன் அடிப்படையிலும் முடிவு செய்யலாம். மேலும் பி மற்றும் சி ஆப்ஷன்கள் சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே நேரம் ஆப்ஷன் டி சில சமயம் சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கூறிய அனைத்தும் சரி அல்லது மேற்கூறிய அனைத்தும் தவறு என்ற விடை வரும்போது ஆப்ஷன் டி சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. சில ஆப்ஷன்கள் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இது போன்ற கேள்விகளில் ஏ ஆப்ஷன் பெரும்பாலும் சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. அடுத்ததாக எதிரெதிரான ஆப்ஷன்களில் இரண்டாவது இருப்பது சரியான ஆப்ஷனாக இருக்க வாய்ப்புள்ளது. 5 ஆப்ஷன்கள் கொண்ட வினாக்களில் ஆப்ஷன் இ, அதாவது 5 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் இ சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. சரியா தவறா வகை வினாக்களில் 56% சரி என்பது சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. கணித வினாக்களில் ஆப்ஷன் பி மற்றும் ஆப்ஷன் சி அதிகமாக சரியாக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த அறிவுரைகள் அனைத்தும் உங்களுக்கு அந்த கேள்விக்கு முழுவதுமாக விடை தெரியாத நிலையில் பயன்படுத்த வேண்டியவைதான் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது.